நெகோசியேஷன்ல அயோக்கியத்தனமாக நடந்து கொண்டது காங்கிரஸ். ஏதாவது ஒரு ஜென்யூனிட்டி இருக்கா? நான் அதாவது உகந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களையும் சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க கோபண்ணாவா இருக்கட்டும், அல்லது செல்வ பெருந்தேகையா இருக்கட்டும், அல்லது பாச்சிரம், இந்த இன்க்ளூசிவ், இந்த பாலிடிக்ஸ், இங்க இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட், இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வேற. சோடங்கர் இன்னைக்கு வரல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அல்லது மாணிக்கம் தாக்கூரனுடைய ஆட்டிடியூட் என்னங்க? என்னென்னலாமோ அது பாரதியார் கவிதை போடுறது, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு ஒரு என்ன சொல்ற, இதை விட பெரிய நீங்க இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இப்படி இந்த நிலையில இருந்துகிட்டே இப்படி பேரம் நடத்துறீங்கன்னா, அதிகாரத்தை பற்றி நீங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மோடி எல்லாம் பரவாயில்ல போல இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு ஊழலியலை இந்த காங்கிரஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு இத்தனை சிறு கட்சிகளும் நெருக்கடிக்குள்ளாகி மனவேதனையில் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் தேமுதிக கிடையாது. தேமுதிக நீங்க சொன்ன மாதிரி இங்க வராங்க போனா ஒரு விஷயம் சொல்றாங்க, தேமுதிக எங்க போவாதீங்க. அப்படி போனுச்சுன்னா அது அழிவுதான் அவங்களுக்கு. ஏன்னா ஒண்ணு, அவங்க இன்பேலன்ஸ்டா இருக்காங்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை. இது வரைக்கும் நம்பகத்தன்மையான ஒரு தலைமை வேணுங்க. உங்களை 2 முறை நீங்கள் கேள்வி கேட்டும் ராஜ்யசபா கொடுக்கப்படல. உங்களுக்கு வாங்க நாங்க கொடுக்கணும்னு சொல்லி சொன்னபடியே கொடுத்தாங்க இல்லையா? சோ இந்த ஜெனியூனிட்டி ஸ்டாலின்ட்ட இருக்குது, இந்த பெருந்தன்மை ஸ்டாலின்ட்ட இருக்குது. இது தேமுதிகவுக்கு தெரிந்திருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நெகோசியேஷன்ங்கிறது முன்ன பின்ன இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் நெருக்கடியை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு.